பெரிய ஆளாக இருப்பாங்க, அப்படியே நடுங்க வச்சுருப்பாங்க. திரும்பவும் போவோம். காப்பி குடிச்சியா? 2வது வாட்டி எப்படி சொல்லுங்க? குடிச்சேன் பாட்டி. 3வது வாட்டி இப்போ தானே கேட்டேன். ஐயோ இந்த பாட்டிக்கிட்ட போவே இல்லைப்பா, எப்போ கேட்டேன் காப்பி குடிச்சியா சாப்பிட்டியானே கேட்டுனுங்க. 4 வாட்டி அவ்வளோதான், மரியாதை போயிடுச்சு. ஒரே ஒன்றுங்க, ஞாபகத்திறனை அப்படி எடுத்துருவான், கர்வமெல்லாம் போயிடும். இவ்வளவுதாங்க. லேசாக ஒரு நரம்பை அழுத்திடுவான். கை கோணிக்கும், கால் கோணிக்கும், வாய் கோணிக்கும், பேச வராது. அப்படி கர்வமாக பேசியிருப்பாங்க. அப்படியே வாயிலிருந்து அப்படியே எச்சில் ஒழுகும். இறைவன் நினைத்தால் உன் நரம்ப ஒரு செகண்ட், ஒரு மில்லிமீட்டர் அழுத்திட்டானா, நான் செய்கிறேன், செய் இப்போ செய்டா இறைவன். இந்த கையை வச்சு எத்தனை பேர் அடிச்சிருப்ப. அந்த ஒரே ஒரு இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டது, ஸ்ட்ரோக் வந்துடும். நரம்புல போய் வரட்டும். இறைவன் முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் அடங்கணும்னா இறைவனுக்கு அடங்கிடுங்க. வேற யாருக்குமே அதுக்கப்புறம் நீங்கள் அடங்க வேண்டியதில்லை. யாரையுமே நீங்கள் அடக்க வேண்டியதும் இல்லை. அதனால் கர்வத்தை விட்டு ஒழியுங்கள்.